நான் யோகி பாபு என்னண்ணா மெடல் போட்டுக்கிறாங்களே எப்படி கிட்ட ஃபீலிங்க? ஆமாம் வெறுப்பேற்றிருக்கிறேன். பேசு ஜாலியாக அது போல் பேசிக்குவோம். என்ன இப்போ என்ன கேளுண்ணா? நான் இப்போ தான் கேட்டேன், நான் பதில் சொல்லாத கம்முனுக்கிற நீ. என்னண்ணா ஏரியாவில் பேசுகிற மாதிரி பேசி நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தா இப்படி தான் பேசிக்குவோம் ஜாலியாக, அதனால தான் அப்படி கேட்டேன். இப்போது நார்மலாகவே பேசுவோம். ம் பேசிட்டா மட்டும் அப்போ என்ன கேப்பல்ல கேளு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப வருஷமா இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, அதுக்கான கதை என்ன? எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், ஒரு ரூபா சீக்காக தான் சொல்லியிருக்கேன். இதுவெல்லாம் தான் நடிக்குது, இதுவெல்லாம் நடிக்கல. அதனால முடியை நான் பாதுகாத்துக்கணும். ஸ்ட்ரைட் கீட் எதுவும் பண்ண போறது இல்ல. அதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு எதுக்கு? இதுவே சூப்பரா இருக்கு. சீக்கா போட்டு ஏர் உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் உக்காந்து அது ஊற விட மாதிரி ஆகிட போகுது. அவ்வளோதானேண்ணா? சரி சாரி, இவர் இருக்குது நான் கவனிக்கல. அதை நீ பேசிக்கிட்டு என்ன திரும்பி பார்க்குற பத்தியா? இல்லை இவ்வளோ முடி இருக்குதுன்னு ஏகத்தாளமாக என்ன திரும்பி பார்க்கறது தப்பா இல்லையா? ரொம்ப தப்பு. ஆமா ரொம்ப தப்பு. சரி, உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் பேர் யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்லும்பா. அவர் சொல்லட்டும்பா. ரெமோ நர்சா இல்ல கோலமாவு கோகிலா? ரெஜினா மோத்வானியா இல்ல கோலமாவு கோகிலா தான். ஏய் எதனால அப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க தாங்க கரெக்டாக ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி நடிகன் கூட வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் நடிச்சிருக்காங்க. ஒரு லவர் பாய் மாதிரி கூட நான் வந்து அவங்கள லவ் பண்ணுவேன். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கே அது ஒரு பெரிய விஷயம் அது. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இதே ஹாப்பினஸோட அப்படியே எங்களுக்காக எங்கள் ரேம்பில் ஒரு ஆனர் வாக். I would like to invite MS Bhaskar sir to please come on stage. இப்போ அடுத்த கேட்டகரி வந்து என்னோட ஃபேவரட் கேட்டகரி. என்னோட ஃபேவரட் பர்சனாலிட்டி தான் இந்த அவார்டை வாங்க போறாங்க.